ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சிக்கன் சுக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். சிரிக்கக்கூடாது. நான் சமைச்சு முடிக்கிற வரைக்கும் நீ சிரிக்கவே கூடாது. அந்த ஜெகன்மோகி படத்துல அந்த ஒரு குட்டி பேசாது காலை விட்டுட்டு இப்போ நம்ம என்னெல்லாம் எடுத்திருக்கோம்? மல்லி, பட்டை, பே லீஃப், வரமிளகு, இது பேர் என்னது? காஞ்ச மிளகா. அப்புறம் க்ளோவ்ஸ், இது பேர் என்ன? கிராம்பு, குருமிளகு, மிளகு, பெப்பர். ஐயோ, கரண்டி எடுக்கவே இல்லை பாரு. நான் எங்க இது எடுக்கிட்டா? ஐயோ, பொட்டி தரிக்குமா இது? அப்புறம் கேஷ்யூ. ஐயோ, கருகுது. போதும்ல? ஆஃப் பண்ணிடுவோம். ஐட்டம்ஸ் கம்மியா இருக்கு, சட்டி பெருசா. அதெல்லாம் இப்போ யாரு கவனிக்க போறா? நம்ம ஓகே. ஆனால் ரொம்ப வேர்க்குது. பக்கத்துலேயே இவ்வளோ பெரிய ஃபேன் மாட்டேன். அதான் அந்த பக்கம் கதவை திறந்துருக்கா பாரு, போய் போட்டுரு இந்த ஜோக்கை. ரொம்ப நேரம் இது இப்போ இதை பொடி பண்ணணும். ஆற வைக்கணுமா? ஆறிட்டு தான் பொடி பண்ணணும், இல்லைன்னா இருக்கு. ஓகே, நல்லாவே பொடியாயிருக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய், ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது. நோ கமெண்ட்ஸ். அமைதியா இருக்கணும், சரியா? என்ன தாளிக்கணும்? நத்திங். இது சிம்பிளான ஒரு ரெசிபி, அதனால இதுக்கு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் 15 மினிட்ஸ்ல இது ரெடி ஆயிடும். 15னா நீங்க 50ன்னு தான் படிச்சிருக்கீங்களா? சரி, அது வெங்காயம் வதங்குற கேப்ல வியூவர்ஸ்க்காக ஒரு பாட்டு பாருங்க. இதெல்லாம் நான் கட் பண்ணிடுவேன். வேற பாட்டு பாடட்டா? ரத்த கொதிப்பு. மாமனார் கேட்டா அப்புறம் அவ்வளவுதான், வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாரு, துரத்தி விட்டுருவாரு. போங்க. நேத்து கூட ஒரு வீடியோ பார்த்தனே. உப்புலாம் நம்ம அப்புறமா போடுவோம். என்ன வெடிக்குதுங்க? வெங்காயம் வெடிக்குமா? அந்தானே
வதங்கிருச்சு. அடுத்து நம்ம தக்காளியை போட்டுற வேண்டியதுதான். மலையாளத்துல தக்காளி. ஐயோ ஐயோ, நாளைக்கு எடுப்போம். டே இன் மை லைஃப். இன்னைக்கு அதை எடுக்கலான்னு தான் பிளானு. கட் பண்ணிட்டா தக்காளி போட போறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம உப்பு போடுவோம். பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம். சத்தம் கீழே ஆடு இருக்கு. மட்டன் பிரியாணி பண்ணணும். இது வந்து அம்மாவோட மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ லைட்டாக போட்டு பார்த்துட்டு போடுவோம். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட வேண்டியதுதான். ரெசிபி எப்படி வரும்னு தெரியல. எப்படி வந்தாலும் சாப்பிட வேண்டியதுதான். இப்படிதான் ஒன்று ஒன்றா கற்றுக்கணும். நீ அப்போ கற்றுக்கிறதுக்கு தான் வீடியோ சொல்லி தரதுக்கு வீடியோ பண்ணுற ரெசிபி. நானே கற்றுக்குட்டி, எனக்கு எப்படி தெரியும்? நானே இப்போ தான் செஞ்சு பார்க்குறேன். நல்லா வந்தா ஓகே, வரலனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சாப்பிட்டு தான் ஆகணும். இல்லை நம்ம சொப்புக்கு தருவோம். சேச்சி இது நன்னாயிட்டு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருங்க. மிளகாத்தூளோட இதே தெரியல. இன்னும் கொஞ்சம் போடலாமா, இல்லை பார்த்துட்டு போடுவோமா? ஓகே, அடுத்து தண்ணி ஊற்றுவோமா? ஓகே, இனி மூடி வச்சு ஓகே வேகட்டும். ஓகே கைஸ், இது வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பொடிச்சு வச்ச பொடியை போடுவோம். வாசனை வருதா? ஓகே காய்ஸ்,
நம்ம சிக்கன் வந்து நல்லாவே குக் ஆயிடுச்சு. ஓகே, சிக்கன் சுக்கா ரெடி. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாருங்க. சூப்பர், உண்மையிலே சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? சத்தியமா? அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா சூப்பரா இருக்கு. ஏ, எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். சிக்கன் சுக்கா சக்சஸ்ஃபுல்லி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு. இனி வந்து கொத்தமல்லியை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.